பல ஆஸ்பத்திரி தூக்கின்னு போனேன். எனக்கு எதுவுமே யாருமே செய்ய மாட்டேன்ட்டாங்க. சென்னையில் போயிட்டு ரிஃபிலமில் செஞ்சு அந்த காப்புத்தேட்டை பூரா வாரின்னு போனேன். என் அண்ணன் அங்கே சென்னையில் இருக்கிறாரு. ரிஃபிலமில் போயிட்டு கை கொடுத்தாங்க. இன்றைக்கி என் பையன் காலேஜ் படிக்கிறான். அவருக்கு இந்த காப்புத்தட்டு செய்யலைன்னா நான் அந்த பிள்ளையை காவந்து பண்ணியிருக்க முடியாது. ஏதோ கலைஞர் தான் என் பிள்ளை இன்றைக்கி இருக்குது. ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணி சைடில் இந்த பக்கமாக கிழிச்சி பண்ணிக்கிறாங்க. ஏதோ அந்த முகஸ்டாலினுக்கு எங்களுக்கு வாழ்த்து. எனக்கு அந்த ஒரு உதவி தான் என் பிள்ளையை காவந்து பண்ணதுக்கு நான் செய்யணும். அவருக்கு மாத காசையோடு எனக்கு அந்த காசோட பிள்ளைய உயிர் கொடுத்தா பிறகு எனக்கு அதான் நன்றி. நான் எங்கேயுமே தூக்கி வந்து எல்லாமே கை வச்சுட்டாங்க. ட்ரிஃபிலமில் என்னை எடுத்து இந்த காப்பீட்டு பார்த்து நாங்கள் காவந்து பண்ணி தரோம், உங்கள் குழந்தைக்கு நாங்கள் கேரண்டு அப்படின்னு சொல்லி காவந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறான். நானும் போய் ஒரு செக்கப் பண்ணி பார்த்துட்டேன். இது மாதிரி அவனுக்கு எந்த மாத்திரம் வந்து இருக்க தேவையில்ல. ஜுரம் ஏதாவது நார்மலானா நீங்கள் அதை வேணால் பார்த்துங்க, நான் ஹார்ட்டுக்குன்னு நீங்கள் எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பையன் எந்த பிரச்சனை. அந்த கலைஞருக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து இந்த காப்பி திட்டம் அறிவிச்சு விட்டது எங்களுக்கு ஒரு குழந்தை ஏதோ நல்லா இருக்கிறான். முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அவர் கையெழுத்து நாங்கள் கும்பிட்றோம், அவ்வளோதான். நாங்கள் இது அறிமுக பார்த்தா சூரியன் தான் வரணும் ஆசைப்படுறோம். அவர் வந்தால் இன்னும் மேற்கொண்டு இருக்குது ஸ்டெப்பு மக்களுக்கு செய்யறதுக்கு. எங்களோட காலம் போயிட்டாலும் இன்னும் எங்களுக்கு எதிர்பசங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. அவர் காலத்துக்கு அவர் செஞ்சு வரைக்கும் செஞ்சாலும் அவர் பிள்ளைய எடுத்து செய்கிற அளவுக்கு ஸ்டெப் இருக்குது. இங்கே நம்ம லைஃபோட போயிட்டாலும் அவர் பசங்க லைஃபுக்கு இருக்குது. நம்மளே இதேமாரி காலமெல்லாம் படிக்காத விவசாய வேலை செஞ்சுன்னு அது படிப்புக்கு லைஃபுக்கு ஏந்து நிற்கிற மாரி அவர் செஞ்சு வரணும்.